அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் தினமும் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வு வரப்போகுது. அதை முன்னிட்டு சில ஸ்பெஷல் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறோம். ஏற்கனவே முக்கிய நியமனங்கள் அப்படிங்கிற பேர்ல 3 வீடியோ போட்டாச்சு. சரி, பகுதி 1, 2, 3 பகுதிகளிலும் மொத்த நியமனங்களையும் சூப்பரா நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்றைய தினத்திற்கான சிறப்பு வீடியோ என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விருதுகள். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள் மட்டும் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்கலாம். அதனை தொடர்ந்து விருதுகளே தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விருதுகளும் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, இப்ப நம்ம பார்க்க போறது விருதுகள். போட்டித் தேர்வுகளை விருதுகள்ல இருந்து அடிக்கடி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த விருதுகள் அப்படின்னா எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எந்த ஆண்டு முதல் முறையாக அந்த விருது வழங்கப்பட்டது, அந்த விருதை பெற்ற முதல் நபர் யாரு, சமீபத்துல இந்த விருதுகள் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது, இப்படி நிறைய விஷயங்களை எப்பவுமே எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதுல எதுவுமே நம்ம மிஸ் பண்ணாம மொத்தமா கொடுக்க போறோம். அதனால நண்பர்களே, வீடியோவை ஃபுல்லா பாருங்க, மறக்காம. சரிங்களா, வர்ற எக்ஸாம்ல கண்டிப்பா இதுல இருந்து கண்டிப்பா மினிமம் ஒரு கேள்வி கேட்பாங்க, கவனமா இருக்கு. சரியா, ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது விருதுகள். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விருது என்னன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விருது பாருங்க, தாதா சாஹேப் பால்கே விருது. சரி, தாதா, ஓகேவா, தாதா சாஹேப் பால்கே விருது. இந்த விருதானது எதற்காக வழங்கப்படும்? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சினிமா துறை. சரி, சினிமா துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருதின் பெயர் தான் தாதா சாஹேப் பால்கே விருது. என்ன பெயர்ல அந்த விருது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் சாதனையாளர் விருது. சரி, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படிங்கிற பேர்ல தான் இந்த சினிமா துறைக்கான உயரிய விருது வழங்கப்படும். என்ன விருது? தாதா சாஹேப் பால்கே விருது. சரிங்களா, இந்த விருது முதல் முறையாக வழங்கப்பட்ட வருஷம் பாருங்க 1969. சரியா, 1969 நம்ம எவ்வளவு சிறப்புகள் பார்த்திருக்கோம். தமிழ்நாடுங்கிற பேர் முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஜனவரி 1969. அதே மாதிரி கரன்சி ரோட்ல காந்திஜியோட உருவப்படம் 1969. இஸ்ரோ உருவாக்கப்பட்டது 1969. அந்த வருஷத்துல தாதா சாஹேப் பால்கே விருது முதல் முறையாக வழங்கப்பட்ட வருஷம் 1969. இந்த விருதை முதலில் வென்றவர் யார் சொல்லிப்பாங்க? தேவிகா ராணி. சரியா, அதே மாதிரி இந்த விருது கடைசியாக சமீபத்தில் இந்த விருது யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2019ஆம் ஆண்டு இந்த விருதை வென்றவர் ரஜினிகாந்த். சரியா, தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 2019ஆம் ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டுள்ளது. என்ன விருது? வாழ்நாள் சாதனையாளர் விருது. சினிமா துறையில பல வருஷமா சாதித்தவர்களுக்கு வழங்கப்படும் விருது தான் இந்த தாதா சாஹேப் பால்கே விருது. 2019ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு இந்த விருதை பெற்றவர் ஆஷா பரேக். இதெல்லாம் ஏன் சேர்த்து ஒரு கடைசி நாளும் கொடுக்குறோம் அப்படின்னா, மாஸ்டர் ஃபாலோவிங்ல அல்லது ரைட் பேர் ராங் பேர் கொடுத்துட்டு ஒரு 4-3 விருதுகளை கொடுத்து உங்களை கன்வின்ஸ் பண்ணி கேட்கலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா, உயரிய விருதுகளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் கடைசி ஒரு 2-3 கண்டிப்பா தெரிஞ்சா ரொம்ப நல்லது. அந்த வகையில 2020ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருதை வென்றவர் ஆஷா பரேக் அவர்கள். அதே மாதிரி 2021ஆம் ஆண்டிற்கான இந்த விருதை வென்றவர் வகிடா ரஹ்மான். 2022ஆம் ஆண்டு இதுதான் ரொம்ப நாளா நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருந்தது, மிதுன் சக்கரவர்த்தி. சரி, மிதுன் சக்கரவர்த்தி மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர். இவருக்கு தான் 22ஆம் ஆண்டிற்கான இந்த தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, சமீபத்துல இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் சரியா அறிவிக்கப்பட்டது 2023ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது. யாருக்கு? மலையாள சூப்பர் ஸ்டார் முக்கியமான ஒரு நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ளது, என்ன விருது வழங்கல. ஓகேவா, அப்போ தாதா சாஹேப் பால்கே விருது அப்படிங்கிறது 1969ஆம் ஆண்டு முதல் முறையாக வழங்கப்பட்டது. சினிமா துறைக்கான முக்கியமான விருது, உயரிய விருது. என்ன பேர்ல கொடுப்பாங்க? வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிற தலைப்புல கொடுப்பாங்க. இந்த விருதை முதல் முறையாக வென்றவர் தேவிகா ராணி 1969. அதனைத் தொடர்ந்து சமீபத்துல 2023ஆம் ஆண்டிற்கான இந்த தாதா சாஹேப் பால்கே விருதை யாருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க? மலையாள நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது, அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கம்மா, அடுத்த முக்கியமான ஒரு விருது பாருங்க, ஞானபீட விருது. சில ஞான்பீட் அவார்டு சொல்லுவாங்கல்ல, ஞானபீட விருது. ஓகேவா, ஞானபீட விருது அப்படிங்கிறது இந்தியாவில் இலக்கிய துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது. சரி, சாகித்ய அகாடமி பல்வேறு இலக்கிய படைப்புகளுக்கு வழங்கப்படும் ஒரு முக்கியமான விருது. இது வந்துட்டு இலக்கிய துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது, ஹையஸ்ட் லிட்டரரி அவார்டு அப்படின்னு சொன்னா இதை சொல்லணும், ஞான்பீட் அவார்டு சொல்லுவாங்க. சரியா, இங்கிலீஷ்ல சொல்லும்போது இப்படி ஸ்பெல்லிங் இருக்குமா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா, ஞான்பீட் அவார்டு அல்லது ஞானபீட விருதுன்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த விருது உருவாக்கப்பட்ட வருஷம் 1961ல உருவாக்கப்பட்டது. சரியா, 1961ல. ஓகேவா, ஞாபகம் இருக்காதா? 1961 அப்படின்னா 1961 அப்படின்னா தமிழ்நாட்டுல நில சீர்திருத்தம். சரியா, ஒரு நபருக்கு அதிகபட்சம் 30 ஏக்கருக்குள்ளதான் லேண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் சீலிங் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது 1961. கவனமா இருங்க. சரியாமா, காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்திருந்தாங்க.
அடுத்து இந்த ஞானபீட விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை ரூபாய் 11 லட்சம். அதையும் மறக்க கூடாது. சில நேரங்கள்ல இந்த பரிசு தொகை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த விருது 61 உருவாக்கப்பட்டது. முதல் முறையாக வழங்கப்பட்ட ஆண்டு 1965. சரி, அப்ப ஞானபீட விருது இலக்கியத்திற்கு வழங்கப்படும் உயரிய விருது. இந்த ஞானபீட விருது முதல் முறையாக வழங்கப்பட்ட வருஷம் 1965, மறக்க கூடாது. சரியா? 1965ல உருவாக்கப்பட்ட முக்கியமான ஒரு அமைப்பு FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கழகம், மறக்காதீங்க. சரியா? ஓகே. அந்த 1965ஆம் ஆண்டு இந்த விருதை முதலில் வென்றவர் யாரு அப்படின்னு சங்கர குரூப். சரி, சங்கர குரூப் அப்படின்னா GROUP அந்த குரூப் கிடையாது. என்ன பேருமா? KURUP, சங்கர குரூப். ஓகேவா? அவர்களுக்கு தான் முதல் முறையாக சினிமா இலக்கியத்துறைக்கான உயரிய விருதான ஞானபீட விருது வழங்கப்பட்டது. எந்த ஆண்டிற்கானது மறக்காதீங்க? 1965. இப்படி கூட எக்ஸாம்ல சமீபத்தில் கேட்கறாங்கம்மா. சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியும், ஆனா பழசு. முதல் முறையாக எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும், கவனமா இருங்க. அப்போ ஞானபீட விருது முதல் முறை வழங்கப்பட்ட ஆண்டு 1965. தாதா சாஹேப் பால்கே விருது முதல் முறை வழங்கப்பட்ட ஆண்டு 1969, மறக்காதீங்க. சரியா? ஓகே. அடுத்ததாக தொடர்ந்து பாருங்கம்மா. சரி, சமீபத்தில் இந்த ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கறத பாருங்கம்மா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். அடுத்த எக்ஸாம்ல கேட்க ரொம்ப வாய்ப்புள்ள ஒரு பாயிண்ட் பாருங்க. வினோத் குமார் சுக்லா எந்த ஆண்டிற்கானது? 2024ஆம் ஆண்டிற்கானது. சரி, கடந்த ஆண்டிற்கான அந்த ஞானபீட விருது. அது எத்தனையாவது விருதுன்னு சொல்லி பாருங்க? 59வது ஞானபீட விருது. சில நேரத்தில் நம்பரை கொடுத்து மேட்ச் தி ஃபாலோவிங், ஓகே, அப்படி கேட்கலாம், கவனமா இருங்கம்மா. 59வது ஞானபீட விருது எந்த ஆண்டிற்கானது? 2024ஆம் ஆண்டிற்கானது. இந்த விருதை யாருக்கு வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க? வினோத் குமார் சுக்லா அவர்கள். சரிங்களா? வினோத் குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். இவங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி எழுத்தாளர். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருங்க. இந்த வினோத் குமார் சுக்லா அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்களா? சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து ஞானபீட விருதை வென்ற ஃபர்ஸ்ட் ஹிந்தி ரைட்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹிந்தி ரைட்டர், மறக்க கூடாது. அதே மாதிரி ஓவராலா பார்க்கும்போது சரிங்களா, இந்த ஹிந்தி மொழிக்காக ஞானபீட விருதை வென்ற 12வது நபர் யாருமா? வினோத் குமார் சுக்லா. சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து ஹிந்தி மொழிக்காக ஞானபீட விருதை வென்ற முதல் நபர் வினோத் குமார். அதே மாதிரி ஓவராலா பார்க்கும்போது இந்தியாவில ஹிந்தி மொழியிலிருந்து ஞானபீட விருதை வென்ற 12வது நபர். கவனமா இருங்க. சமீபத்தில் வழங்கப்பட்ட விருது 59வது ஞானபீட விருது. கவனமா இருக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்து 24 பார்த்துட்டோம். முக்கியமான விருதுகளுக்கு கடைசி 2-3 தெரியும் சொன்னல. அந்த மாதிரி 2023ஆம் ஆண்டிற்கான விருது. அப்போ எந்த விருதா இருக்கணும்? 58வது ஞானபீட விருது. சரி, 58வது ஞானபீட விருது வென்றது யாருன்னு சொல்லி பாருங்க. 2 நபர்களுக்கு முதல் முறையாக இந்த விருது பகிர்ந்தளிக்கப்பட்டது. யாரும் பாருங்க, ஒருத்தங்க ராமபத்ராச்சாரியா மற்றும் குல்சார். சரியா? 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேருமா. ராமபத்ராச்சாரிய அவர்களுக்கு எந்த மொழிக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு பாருங்க? சமஸ்கிருதம். சரி, சான்ஸ்கிரிட். ஓகே, சமஸ்கிருத மொழிக்காக ஞானபீட விருது 2023ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ராமபத்ராச்சாரியா, மறக்க கூடாது. அவங்களோட சேர்ந்து வேற யாருக்கு வழங்கப்பட்டதுமா? குல்சார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சரி, குல்சார் அவர்களுக்கு எந்த மொழிக்காக சொல்லி பாருங்க? உருது மொழி. சரியா? இப்போ உருது மொழிக்காக குல்சார் அவர்களுக்கும், சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத மொழிக்காக ராமபத்ராச்சாரியர்களுக்கும் 58வது ஞானபீட விருது வழங்கப்பட்டது. இந்த ஆண்டிற்கானது 2023. இது ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா நம்பர்ல தப்பு வரும். 58, 59 எந்த ஆண்டிற்கு சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆகும். இப்பதான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். வினோத் குமார் சுக்லா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2025 தான் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஆனா எந்த ஆண்டிற்கானது? 2024ஆம் ஆண்டிற்கானது. கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்ததாக 2022ஆம் ஆண்டு. சரி, 2022ஆம் ஆண்டு, அதாவது 57வது ஞானபீட விருது வழங்கப்பட்டவர் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க? தாமோதர் மௌசு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தாமோதர் மௌசு அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த மொழி எழுத்தாளர்? பார்த்தீங்கன்னா கொங்கணி. சரி, கொங்கணி மொழி எழுத்தாளர். கவனமா இருங்க. சரிங்களா? பேரை கொடுத்து எந்த லாங்குவேஜுக்கு வழங்கப்பட்டது அப்படி கூட கேட்கலாம். கவனமா இருங்க. அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு, அதாவது 56வது ஞானபீட விருது வழங்கப்பட்ட நபர் நில்மணி பூகன். இவங்க பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமி மொழி. சரி, அஸ்ஸாமி மொழி ஒரு முக்கியமான ஒரு கவிஞர். ஓகேவா? இவங்களுக்கு தான் 56வது ஞானபீட விருது. எந்த ஆண்டிற்கானது? 2021ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருது வழங்கப்பட்டுள்ளது. கவனமா இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அஸ்ஸாமி மொழி எங்கம்மா வரும்? நிறைய வரும். நமக்கு தெரிஞ்சது எக்கனாமிக்ஸ்ல ஒரு கரன்சியோட மதிப்பு. சரி, கரன்சி நோட்டோட மதிப்பு மொத்தம் 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். அதுல வரிசையா 1 by 1 எத்தனை மொழிகள் இருக்கும்? 15 மொழிகள் இருக்கும். அந்த 15 மொழியில ஃபர்ஸ்ட் வரது என்னது? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இந்த அஸ்ஸாமி மொழி, மறக்க கூடாது. அதுல தமிழ் மொழி வருவது 13வது இடத்துல வரும். அதே மறக்காதீங்க. சரியாமா? ஓகே. அடுத்து பாருங்க, ஞானபீட விருது வென்ற முதல் தமிழர். இப்போ பல்வேறு மொழிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது 65ஆம் ஆண்டு முதல். அதுல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தமிழ் மொழிக்காக ஞானபீட விருதை வென்ற முதல் நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமா?
அகிலன். சரியா, அகிலன் அவர்களுக்கு 1975ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருது வழங்கப்பட்டது. சரியா, இதுல ஒரு போனஸ் கேள்வி. அகிலன் அவர்களுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது பார்த்துக்கோங்க. அது எத்தனையாவது ஞானபீட விருது? சரியா, முடிஞ்சா அகிலன் எழுதிய அந்த புத்தகங்களின் தலைப்புகளை கொஞ்சம் வரிசை சொல்லுங்க. நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லியிருக்கோம், சித்திரப்பாவை. அகிலன் எழுதிய ஒரு ஃபேமஸான புத்தகம் சித்திரப்பாவை. இது தவிர உங்களுக்கு தெரிஞ்சது எதா இருந்தா கொஞ்சம் பதில சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க, 2022ஆம் ஆண்டு. சரியா, சாரி, ஜெயகாந்தன். இதனை தொடர்ந்து ஓகேவா ஞானபீட விருதை வென்ற அடுத்த தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். ஓகேவா, இந்த வருஷம் கொஞ்சம் தப்பா இருக்கு, இதை கொஞ்சம் போனஸ் கேள்வி பதில சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயகாந்தன் அவர்களுக்கு எந்த ஆண்டிற்கான ஞானபீட விருது வழங்கப்பட்டது? அது கொஞ்சம் பதில சொல்லுங்க. போனஸ் கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. எப்பவுமே ஒரு நேஷனல் அவார்டோ இன்டர்நேஷனல் அவார்டா இருக்கலாம், எல்லா பேரும் கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஆனா அதுல ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாராச்சும் சிறப்பு அந்த விருதை வென்றிருக்காங்க அப்படின்னா அந்த சிறப்பு மிக்க நபர்கள் எப்ப வாங்கினாங்க, எந்த ஆண்டு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, அப்ப ஜெயகாந்தன் அவர்கள் எந்த ஆண்டிற்கான ஞானபீட விருதை வாங்கினாங்க, அது ஒரு போனஸ் கேள்வி. அடுத்த கேள்வி, அகிலன் அவர்களுக்கு எத்தனையாவது ஞானபீட விருது வழங்கப்பட்டது? சரிங்களா, ரெண்டும் போனஸ் கேள்வியா சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாம் டைம் நெருங்கி வச்சுமா. சரியா, அப்படி வாய்ப்பு கிடைக்கும் ரிவிஷன் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா பாருங்க. ஓகேவா, சரி. அடுத்த முக்கியமான உயரிய விருது பாருங்க, பாரத் ரத்னா விருது. சரியா, பாரத் ரத்னா. ஓகேவா, இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது. இந்தியா ஹையஸ்ட், சரியா, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு சொல்லுவாங்க. சரி, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஓகேவா, இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது பாரத் ரத்னா விருது. சரிங்களா, இந்த விருது முதன்முறையாக வழங்கப்பட்ட ஆண்டு 1954ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. சரிங்களா, இந்தியாவின் சிறந்த குடிமக்களுக்கு வழங்கப்படுகிற விருது பாரத் ரத்னா விருதுமா. ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது 1954. இந்த விருதில் ஓகேவா அந்த அவார்டுல அந்த மெடல்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க, அரச மரத்தின் இலை. ஓகேவா, நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிற தம்ப்நெயில்ல கூட இந்த அரச மரத்தின் இலை இருக்கும், என்ன ஜூம் பண்ணி பாருங்க. சரியா, அரச மரத்தின் இலை மற்றும் சூரியன். சரியா, இந்த படங்கள் தான் இடம்பெற்று இருக்கும் விருது. இந்த விருது பாரத் ரத்னா விருது. இப்படி கூட கேட்பாங்கம்மா, ஒரு முக்கியமான விருது அப்படின்னா அந்த விருதுல என்ன சின்னம் இருக்கும் அப்படிங்கிற கூட கேட்பாங்க, கொஞ்சம் கவனமா இருக்கு. சரிங்களா, சரி. அடுத்து இந்த பாரத் ரத்னா விருதிற்கு பரிசு தொகை என்னது? கிடையாது. சரி, அந்த பிரைஸ் மணி அப்படிங்கிறது கிடையாது. மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும், ஆனா பரிசு தொகை கிடையாது. எதற்கு? பாரத் ரத்னா விருதிற்கு, இந்தியாவின் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதிற்கு பரிசு தொகை கிடையாது, கவனமா இருக்கு. சரிங்களா, ஓகே. இந்த பாரத் ரத்னா விருது முதல் முறையாக வழங்கப்பட்ட ஆண்டு நம்ம ஏற்கனவே சொன்ன 1954. இந்த விருதை வென்ற நபர்கள் யாரெல்லாம் சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி அவர்கள் முதல் நபர், இரண்டாவது நபர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், மூன்றாவது சார் சி.வி. ராமன் அவர்கள். கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபெமிலியரான பர்சன்ஸ் தான், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க இவங்களை பத்தி கேட்க வாய்ப்பு இருக்குது. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவோட முதல் துணை குடியரசுத் தலைவர், இரண்டாவது குடியரசுத் தலைவர். சரிங்களா, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி சி.வி. ராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ராஜா கோபாலாச்சாரியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்போ முதல் முறையாக பாரத் ரத்னா விருதை வென்றது யாரெல்லாம்? ஒருத்தங்க ராஜா கோபாலாச்சாரி ராஜாஜி, அடுத்து ராதாகிருஷ்ணன், அடுத்து ராமன். என்ன பேர் வருது? ட்ரிபிள் ஆர். சமீபத்தில் ஒரு மூவி வந்துல்ல, 2023ஆம் ஆண்டிற்கான என்ன வருது? ஆஸ்கார் விருதை வென்ற ஒரு திரைப்படம் ட்ரிபிள் ஆர். அந்த பேர் தான் வருது. எதற்கு? பாரத் ரத்னா விருதை வென்ற முதல் 3 நபர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். எல்லாரோட பேரும் முக்கியமான வார்த்தை எதுல ஆரம்பிக்கும்? ஆர் ஆர் ஆர். அதான் ட்ரிபிள் ஆர் சொன்னேன், மறக்க கூடாது. அதாங்க சொன்னதுமா, மூவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ரொம்ப முக்கியமான விருதுகள் மட்டும் சொல்லிட்டு இருக்குமா, கவனமா இருங்க, காதுல வாங்கிட்டே இருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, சரி. அடுத்து இந்த பாரத் ரத்னா விருது 2024, அதாவது கடைசியாக இந்த பாரத் ரத்னா விருது யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது, அவங்க எதுல புகழ் பெற்றவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது பாருங்க. முதல் நபர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். சரிங்களா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 2024ஆம் ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருது 5 நபர்களுக்கு வழங்கப்பட்டதுல முக்கியமான ஒரு நபர் எம்.எஸ். சுவாமிநாதன். எம்.எஸ். சுவாமிநாதன் அவருடைய விரிவாக்கம் என்ன பேருமா? மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். இதுதான் அவருடைய முழு பேரு. சரிங்களா, சுவாமிநாதன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்தியாவில பசுமை புரட்சியின் தந்தை என்றும் அழைக்கப்படும் நபர். ஓகேவா, பசுமை புரட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா யார சொல்லுவாங்க? நார்மன் போர்லாக். சரியா, நார்மன் போர்லாக் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா, இந்தியாவோட பசுமை புரட்சி தந்தை என்று அழைக்கப்படும் நபர் தான் நம்முடைய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? தஞ்சாவூரை சேர்ந்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணமா, கவனமா இருங்க. சரிங்களா, இது தவிர இவர் பல்வேறு பதவிகள், பல்வேறு
விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க. இதை நம்ம தனியா ஒரு ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருப்போம், கொஞ்சம் போய் பாருங்க சரியா. எம்.எஸ். சுவாமிநாதன் அவங்க தனியா ஷார்ட்ஸ், தனியா ஸ்பெஷல் வீடியோ கூட இருக்கு, கொஞ்சம் பாருங்க சரிங்களா. இன்டர்நேஷனல் அவார்ட், நேஷனல் அவார்ட், இது தவிர NRRI சொல்லுவாங்க, NRRI சரியா, நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குது? ஒடிசாவின் கட்டாக் மாநிலத்தில் அமைந்துள்ளது. அதே மாதிரி IRRI சரியா, இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம். இப்படி அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் வந்தாலே எல்லாத்திற்கும் யாருக்குனவே யார் தலைவர் இருந்திருக்கிறாங்க? நம்முடைய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். ஓகேவா? இவங்க தான் இந்தியாவுல பசுமை புரட்சி தந்தைன்னு சொல்றாங்க. இது தவிர இந்தியாவுல இரண்டாவது பசுமை புரட்சி சரிங்களா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2004ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதுவும் இவரோட பீரியட்ல தான் சரிங்களா. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்மா. ஃபர்ஸ்ட் எம்.எஸ். சுவாமிநாதன். எக்கனாமிக்ஸ்ல இவங்க சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லாம ஒரு ஏரியாவே இருக்காது சரியா. அதிக வீரியமிக்க விதைகளை கொண்டு மக்கள் தொகை எண்ணிக்கை பயங்கரமா அதிகரிச்சுட்டு இருக்கும்போது அதிக வீரியமிக்க விதைகளை கொண்டு அதிக உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணி இந்தியாவுல உணவு பற்றாக்குறை போக்கியவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். மறக்க ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் சொல்லுவாங்க சரி, HYV சொல்லுவாங்க சார், ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ். அதை பயன்படுத்தி தான் பசுமை புரட்சியை சூப்பரா செஞ்சு காட்டியவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். அவங்களுக்கு தான் 2024ஆம் ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து இரண்டாவது நபர் பாருங்கம்மா. இரண்டாவது முக்கியமான நபர் சௌத்ரி சரண் சிங் அவர்கள் சரியா. இந்தியாவோட 5வது பிரதமராக பதவி ஏற்றவர். ஓகேவா? சௌத்ரி சரண் சிங் அவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம். இந்தியாவுல தேசிய விவசாயிகள் தினம் என்னைக்குமா? டிசம்பர் 23 சார், டிசம்பர் 23ஆம் தேதி இந்தியாவுல நேஷனல் ஃபார்மர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. யாருடைய பிறந்தநாள்? நம்முடைய சரண் சிங் அவருடைய பிறந்தநாள். இவர் பிரதமரா இருக்கும்போது விவசாயத்துறைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சதுனால அவரை கௌரவப்படுத்துற மாதிரி டிசம்பர் 23ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அந்த தினம் இந்தியாவில தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானமா கிசான் திவாஸ் அப்படி சொல்லுவாங்க, கவனமா இருங்க சரிங்களா. சரண் சிங் அவர்கள் இந்தியாவோட எத்தனை பிரதமர்? 5வது பிரதமர். அடுத்து 3வது நபர் பாருங்கம்மா. பாரத் ரத்னா விருதை வென்ற 3வது நபர் பாருங்க, PV நரசிம்மராவ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரதமர். இந்தியாவோட புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னாலே ஞாபகம் வர வேண்டிய முக்கியமான பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்கள். கவனமா இருங்க, இந்தியாவோட 9வது பிரதமராக பதவி வகித்தவர் சரிங்களா. இவரோட பேரில் நடைபெற்ற முக்கியமான சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 1991ல புதிய பொருளாதார கொள்கை சரியா, நியூ எக்கனாமிக் பாலிசி சரியா. புதிய பொருளாதார கொள்கை எப்போ வெளியிட்டாங்க? 1991ல. அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? LPG ஞாபகம் இருக்கா? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சரியா. தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தும் போது இந்தியாவின் பிரதமராக, அதாவது 9வது பிரதமராக இருந்தவர் PV நரசிம்மராவ் அவர்கள் சரிங்களா. சரி, அவங்களுக்கும் 2024ஆம் ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா. அடுத்து PV நரசிம்மராவ் அவர்கள் பேரில் புதிய பொருளாதார கொள்கை வரும்போது வெளியிடும் போது இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். வேணும்னா பாருங்க. அடுத்ததாக அந்த பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்படும் பொழுது மேக்சிமம் அவரோட பேர் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இது என்னோட கெஸ்ஸிங், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி. மன்மோகன் சிங் அவர்கள் அடுத்த பாரத் ரத்னா விருதுல லிஸ்ட்ல இருப்பாங்கன்னு தோணுது, பார்க்கலாம் சரியா. இளையராஜா கூட இருக்கலாம், கவனமா இருங்க. அடுத்து போலாமா? அடுத்து 4வது நபர் பாருங்கம்மா. 4வது நபரின் பெயர் கர்பூரி தாக்கூர் அவர்கள். பீகார் மாநிலத்தின் புகழ்பெற்ற முன்னாள் முதலமைச்சர் சரியா. இப்படி கூட கேட்பாங்கம்மா, பேரை கொடுத்துட்டு இப்படி என்னன்னே தெரியாம பாரத் ரத்னா விருதுங்கிற வார்த்தை கூட சொல்லாம பேரை கொடுத்துட்டு என்ன, எத்தனாவது பிரதமர், யாரு, என்ன பதவி அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்கு காரணம் இந்த விருது வழங்கப்பட்ட நபர்களா இருப்பாங்க. நேரடியா சொல்லாம சுத்தி வளைச்சு வேற மாதிரி கேள்வி கேட்கறது இப்ப டிஎன்பிஎஸ்ஸோட ஸ்டைலா இருக்கு, கவனமா இருங்க சரியா. அடுத்து 5வது முக்கியமான ஒரு நபர் பாருங்க, LK அத்வானி சரியா. LK அத்வானி அவர்கள் லால் கிருஷ்ண அத்வானி சொல்லுவாங்க. LK அத்வானி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சி சரி, பாரதிய ஜனதா பார்ட்டியை சேர்ந்த முக்கியமான ஒரு மூத்த தலைவர். அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது சரிங்களா. அவங்க சரி, LK அத்வானி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கடைசி மற்றும் 7வது துணை பிரதமர். துணைங்கிற வார்த்தை மிஸ் இருக்கு, சாரி, 7வது துணை பிரதமர் சரிங்களா. ஞாபகமா, இந்தியாவில் கடைசியாக துணை பிரதமர் பதவி வைத்தவர் LK அத்வானி அவர்கள். அவங்க எத்தனாவது துணை பிரதமர்? 7வது. இதுல ஒரு போனஸ் கேள்வி, LK அத்வானி அவர்கள் இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரைக்கும் துணை பிரதமராக பதவி வகித்தாங்க? இத போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க. முடிஞ்சா இன்னொரு போனஸ் கேள்வி, தமிழ்நாட்டின் தற்போதைய துணை முதல்வர் சரியா. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸியா பதில் சொல்லிருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில இருந்து யாரெல்லாம் சரியா, உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட சேர்த்து, அவரோட பேரை சேர்த்து தமிழ்நாட்டில் உள்ள துணை முதலமைச்சர்களின் பேரு, அந்த பேரை சொல்லிட்டு எந்த ஆண்டு அவங்க அந்த பதவியில இருந்தாங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானமா, அதுவும் கேட்கலாம் சரியா. அப்போ 2024ஆம் ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருது 5 நபர்களுக்கு முதல் முறையாக வழங்கப்பட்டது. எம்.எஸ். சுவாமிநாதன், அடுத்து சௌத்ரி சரண் சிங், PV நரசிம்மராவ், கர்பூரி தாக்கூர் அண்ட்
எல்கே அத்வானி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கோம், கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்த முக்கியமான ஒரு விருது பாருங்க, சாகித்ய அகாடமி விருது. சரியா? என்ன விருதுமா? சாகித்ய அகாடமி விருது. நம்ம ஏற்கனவே ஞானபீட விருது பார்த்தோம். ஞானபீட விருது எதுக்கு பார்த்தோம்மா? ஞானபீட விருது இந்தியாவில இலக்கியத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது. அது பெரும்பாலும் தனி நபர்களுக்கு ஏதோ ஒரு மொழி எழுத்தாளருக்கு வழங்கப்படும், உங்களோட படைப்புக்காக வழங்கப்படும். சாகித்ய அகாடமி விருது அப்படின்னா இந்தியாவில் இருக்க அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், எக்ஸ்ட்ரா சில மொழிகள், இதெல்லாத்தையும் சேர்த்து தனித்தனி நபர்களுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த விருதை கொடுத்துருவாங்க. அந்த விருதோட பேர் தானது சாகித்ய அகாடமி விருது. இந்தியாவில் இலக்கியத்துறைக்கு வழங்கப்படும் ஒரு முக்கியமான விருது. சரி, இலக்கியத்துறையில் வழங்கப்படும் அந்த படைப்புகளுக்கு வழங்கப்படுகிற விருது தான் சாகித்ய அகாடமி விருது. இது மொத்தத்துல 24 மொழிகளுக்கு வழங்கப்படுகிறது. அதுல இந்த 22+2 கொடுத்துரும் பாருங்க. 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளும் +2 எது? ராஜஸ்தானி மற்றும் ஆங்கிலம். சரியா? ராஜஸ்தானி ஆங்கிலம் சேர்த்து 24 மொழிகளுக்கு எந்த விருது வழங்கப்படுகிறது? சாகித்ய அகாடமி விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? இந்த விருது முதல் முறையாக வழங்கப்பட்ட வருஷம் 1955. 55 என்ன ஞாபகம் சொல்லுங்க? 55ஆம் ஆண்டு அப்படின்னா இந்த திருமண சட்டம் 1955. SBI வங்கி, சரியா? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா பெயர் மாற்றம் 1955. SBI வங்கி தேசியமயமாக்கப்பட்டது ஜூலை 1, 1955. ஓகே, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். 1955 மறக்காதீங்க. அந்த வருஷத்துல சில பேர் நினைக்கலாம் சொன்னதே சொல்றாங்க அப்படின்ட்டு. எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னதே சொல்லணும், திருப்பி திருப்பி படிக்கணும். அப்பதான் நமக்கு மறக்கவே செய்யாது. சரியா? வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணுமா, அதான் நம்மளுடைய எப்பவுமே தாட்டா இருக்கும். 1955ஆம் ஆண்டில் முதல் முறையாக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சரியா? இதற்கான பரிசு தொகை தற்போது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 1 லட்சம். சரியா? 1 லட்சம். முக்கியமா கவனமா இருங்க. சாகித்ய அகாடமி விருதை பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர். சரியா? நம்ம யாருன்னு பார்த்தோம், 24 மொழிகளுக்கு வழங்கப்படுகிறது, இன்க்ளூடிங் ராஜஸ்தானி அண்ட் இங்கிலீஷ். சரியா? அதுல தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருதை வென்ற முதல் நபர், சரியா, என்ற சிறப்பை பெற்றவர் சூப்பரான ஒரு நபர், ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எந்த படைப்புன்னு பாருங்க, ஒரு கட்டுரை தொகுப்பு. அந்த கட்டுரை தொகுப்பிற்கு வைக்கப்பட்ட தலைப்பின் பெயர் தமிழ் இன்பம். நிறைய எக்ஸாம்ல எத்தனை முறை கேட்டாங்க, கவனமா இருங்க. சாகித்ய அகாடமி விருதை பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பம் என்ற கட்டுரை தொகுப்பிற்காக வழங்கப்பட்டது இந்த விருது. இந்த ஆண்டிற்கானது 1955. மறக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். இனிமே கடைசியாக ஒரு சில விருதுகள் இருக்கு. சில சாகித்ய அகாடமி விருது ஸ்ட்ரைட்டா ஒரு லாங்குவேஜுக்கான விருது கொடுப்பாங்களா, அது. இது தவிர யுவ புரஸ்கார விருது, பால புரஸ்கார விருது, சிறந்த அந்த பெஸ்ட் டிரான்ஸ்லேஷனுக்கான விருது எல்லாமே அடுத்தடுத்து பார்க்க வரும். தொடர்ந்து பாருங்க. சரியா? அடுத்து பாருங்க, சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருதுகள் எந்த மொழிக்காக? தமிழ் மொழிக்காக. ஓகேவா? யாருக்கெல்லாம் சமீபத்தில் வழங்கப்பட்டுள்ளது? சரி, சமீபத்தில் சரி, கடைசி ஒரு 3-4 ஆண்டுகளை பார்க்கலாம். அதுல 2021ஆம் ஆண்டிற்கான விருது, அதான் ஆர்டர் படி கொடுத்துருக்கோம் பாருங்க. 21ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருதை வென்றவர் அம்பை. சரி, அம்பை என்பது சிறப்பு பெயர், புனை பெயர். ஒரிஜினல் பெயர் பார்த்தோம்னா CS லட்சுமி அவர்கள். CS லட்சுமி என்று அழைக்கப்படும் அம்பை அவர்களுக்கு 2021ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. எதற்காக? நம்முடைய தமிழ் மொழிக்காக. சரிங்களா? அவர் எழுதிய ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பின் தலைப்பு என்னன்னு சொல்லி பாருங்க, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. சிவப்பு கழுத்து ஃபுல்லா பச்சை, என்னது கிளின்னு கூட பேர் வச்சிருக்கலாம், ஈஸியா இருந்திருக்கும். ஆனா பாருங்க, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு 2021ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை வென்றவர் அம்பை என்று அழைக்கப்படும் CS லட்சுமி அவர்கள். சரிங்களா? அடுத்து 2022ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பாருங்க, தமிழ் மொழிக்கானது மு ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சரி, மு ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவருடைய படைப்பின் பெயர் என்ன பேரு? காலாபாணி. சரியா? காலாபாணி என்பது ஒரு புதினம். 2022ஆம் ஆண்டிற்கான விருது. ஓகேவா? அடுத்து 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது ஃபார் தமிழ் என்ன சொல்லி பாருங்க, ராஜசேகரன். சரி, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தது ராஜேந்திரன், இங்க பார்க்கிறது ராஜசேகரன். கவனமா இருங்க. சரிங்களா? சரி, ராஜசேகரன் என்பது அவருடைய நிஜமான பெயர். சரி, இயற்பெயர். அவருடைய புனை பெயர் என்னன்னு தேவி பாரதி. இந்த மாதிரி கூட சில நேரத்துல புனை பெயர் வச்சுட்டு போயிடுறாங்க, கவனமா இருக்கணும். சரியா? தேவி பாரதி என்று அழைக்கப்படும் ராஜேஷன் அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. என்ன படைப்புன்னு சொல்லி பாருங்க, நீர்வழி படுவும். சரி, நீர்வழி படுவும் என்ற புதினத்திற்காக 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் ராஜசேகரன். கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. அடுத்து கடைசியாக இந்த விருதா எக்ஸாம்ல கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கேட்டாங்கன்னா செட்டா கேட்க வாய்ப்பு இருக்கு, பொறுத்துக்க அந்த மாதிரி கேட்கலாம், கவனமா இருங்க. சரிங்களா? 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழிக்காக பெற்றவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கடாச்சலபதி அவர்கள். சரி, ஆர் வெங்கடாச்சலபதி அவர்கள். கவனமா இருங்க. அவர் எழுதிய ஒரு முக்கியமான வரலாற்று நூல், சரியா, ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று நூல் எதுன்னு பாருங்க, திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும். வருஷம் பார்த்தோம்னா 1908. சரியா?
திருநெல்வேலி எழுச்சியும் வேவசியும். சரி, வேவசி அப்படின்னா தூத்துக்குடி, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாமே ஒருங்கிணைந்த பகுதி. இந்தியாவில சுதந்திர போராட்டம் எழுச்சி, ஓகேவா, பயங்கரமா ஒரு எனர்ஜி அப்படின்னாலே திருநெல்வேலி தூத்துக்குடி ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும். அந்த ஏரியா சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று நூலை எழுதியவர் ஆர் வெங்கடாச்சலபதி அவர்கள். அவங்களுக்கு தான் 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. எவ்வளவு பரிசு தொகை? 1,00,000. மறக்காதீங்க, சரிங்கம்மா. அடுத்து போலாமா? அடுத்த முக்கியமான ஒரு விருது பாருங்க, சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 24 மொழிகளுக்கு வழங்கப்படும் நேரடியான அந்த மொழிகளுக்கான சிறந்த படைப்பிற்கான விருது. இங்க பாக்குறது ஒரு 3 கேட்டகரி பார்க்க போறோம். ஒன்னு யுவ புரஸ்கார் விருது, அடுத்து பால புரஸ்கார் விருது, அடுத்து மொழிபெயர்ப்புக்கான விருது. அதுல யுவ புரஸ்கார் விருது அப்படின்னு சொன்னா எதுக்காக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுவராஜன், இளைஞன், 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி புத்தகத்தை யாரு எழுதுறாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படுகிற விருது தான் என்ன பேருமா? யுவ புரஸ்கார் விருதுன்னு சொல்லுவாங்க. சரியா? பால புரஸ்கார் அடுத்து பாருங்க. பால புரஸ்கார், பாலன், பாலகன், குழந்தைகள். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி யாரு சிறந்த படைப்பு, சிறந்த புத்தகத்தை எழுதுறாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படுகிற விருது தான் சாகித்ய அகாடமியோட பால புரஸ்கார் விருது. ஓகேவா? ரெண்டுமே முக்கியமானதுமா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கவனமா இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சொல்லிப்பாங்க? லக்ஷ்மிகர். என்ன பேரு? லக்ஷ்மிகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவருடைய படைப்பின் பெயர் சரிங்களா என்னன்னு சொல்லி பாருங்க, கூத்தொன்று கூடிற்று மற்றும் பிற கதைகள். சார், கூத்தொன்று கூடிற்று மற்றும் பிற கதைகள். இது ஒரு சிறுகதை. சரிங்களா? இந்த சிறுகதை தொகுப்பிற்கு தான் 25ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. யாருக்குமா? லக்ஷ்மிகர். அங்க பார்த்தது CS லக்ஷ்மி, அவங்களுடைய இயற்பெயர் CS லக்ஷ்மி, புனைப்பெயர் அம்பை, மறக்க கூடாது. இங்க பாக்குறது லக்ஷ்மிகர், கவனமா இருக்குமா, விட்டுறாதீங்க. சரியா? அடுத்து இதுக்கு முன்னாடி, அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது வென்றவர் யாருன்னு சொல்லி பாருங்க, லோகேஷ் ரகுராமன் அவர்கள். சரிங்களா? லோகேஷ் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு, இதுவும் சிறுகதை தொகுப்பு தான். அதனுடைய தலைப்பின் பெயர் பாருங்க, விஷ்ணு வந்தார். சரி, என்ன பேரு? விஷ்ணு வந்தார். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, பின்னாடி ஒரு படத்துல விஷ்ணுபுரம் சரவணன் வரும். சரியா? புதுக்கோட்டையில இருந்து சரவணன் இருக்க பயமேன் நிறைய தலைப்புகள் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க, கவனமா இருங்க. இங்க பாக்குறது லோகேஷ் ரகுராம் அவர்கள் எழுதிய சிறுகதை தலைப்பின் பெயர் விஷ்ணு வந்தார். அடுத்து நம்ம இன்னொரு பேர் பார்க்க போறோம், விஷ்ணுபுரம் சரவணன். எதுக்கு அப்படிங்கிறத பின்னாடி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். பாருங்கம்மா, அடுத்த விருது பாருங்க, சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பால புரஸ்கார் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு சிறந்த புத்தகத்திற்கு வழங்கப்படுகிற விருது தான் பால புரஸ்கார் விருது. பால் புரஸ்கார் அப்படி போட்டுப்பாங்க. மத்திய அரசின் சாகித்ய அகாடமியோட பால் புரஸ்கார் அவார்டு சொல்லியிருப்பாங்க. பால் அப்படின்னா பாலகன். ஓகேவா? கவனமா இருக்கு. சரிங்களா? சரி, பாருங்க. 2024ஆம் ஆண்டிற்கான இந்த விருதை வென்றவர் யூமா வாசுகி. யூமா வாசி அவருடைய நிஜமான பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரிமுத்து. சரியா? மாரிமுத்து என்பது அவருடைய நிஜமான பேரு. அவருடைய புனை பெயர் தான் யூமா வாசுகி. கவனமா இருங்க. அவங்க எழுதிய அந்த கதை தொகுப்பு, ஒரு கதை தொகுப்பின் பெயர் தன்வியின் பிறந்த நாள். சரியா? தன்வியின் பிறந்த நாள் என்ற ஒரு கதை தொகுப்பிற்காக 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருதை வென்றவர் யாருமா? யூமா வாசுகி. மறக்க கூடாது, தலைப்போட பாத்துக்கோங்க சார். யூமா வாசுகி, தலைப்பின் பெயர் தன்வியின் பிறந்த நாள். அடுத்து 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருதை வென்றவர், இதான் லேட்டஸ்ட், கவனமா இருங்க, விஷ்ணுபுரம் சரவணன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷ்ணு வந்தார் என்பது ஒரு சிறுகதை தொகுப்பு. அது 2024ஆம் ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருதை வென்ற படைப்பு. சரியா? இங்க பாக்குறது ஒரு ஆத்தரோட பேரு, புத்தகத்தோட ஆசிரியரோட பேரு விஷ்ணுபுரம் சரவணன். அவங்களுடைய படைப்பின் பெயர் ஒற்றை சிறகு ஓவியா. சரியா? அந்த பிக் பாஸ்ல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஓவியா ஆர்மி, அந்த மாதிரி ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதி புகழ் பெற்றவர் விஷ்ணுபுரம் சரவணன். அவங்களுக்கு ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற நாவலுக்காக 2025ஆம் ஆண்டிற்கான என்ன விருது? பால புரஸ்கார் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? சரி, அடுத்த கேட்டகரி பாருங்க, சாகித்ய அகாடமியில சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது. சரி, அதாவது இந்தியாவில் இருக்க வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல ஒரு புத்தகத்தை ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை தமிழ் மொழியில யாரு மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்களோ அதுல சிறந்த புத்தகத்திற்கு வழங்கப்படுகிறவர் தான் தமிழ் சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது. சரிங்களா? இந்த விருதை 2023ஆம் ஆண்டு, சரி, 2023ஆம் ஆண்டு பெற்றவர் யார் சொல்லி பாருங்க, கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். சரி, கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எந்த ஆண்டிற்கானது? 2023ஆம் ஆண்டிற்கானது. எந்த படைப்பிற்காக? சரி, மொழிபெயர்த்து வெளியிட்ட அந்த புத்தகத்தின் பெயர் கருங்குன்றம். சரி, கருங்குன்றம் அப்படின்னா செங்குன்றம்னா நம்ம ரெட்டில்ஸ் சொல்லலாம், ரெட்டில்ஸ் இந்த புழல் பக்கத்துல இருக்க ஊரு. ஓகேவா? அதே மாதிரி இங்க கருங்குன்றம். கருங்குன்றத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது?
இங்க பாருங்க பிளாக் ஹில். சரி, பிளாக் ஹில். இந்த பிளாக் ஹில் என்ற புத்தகத்தை தமிழில் கருங்குன்றம் என்ற பெயரில் மொழிபெயர்த்ததற்காக கண்ணேன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? த பிளாக் ஹில் என்ற புத்தகத்தின் ஒரிஜினல் ஆத்தர் யாரு? அவர் எந்த மொழியில இந்த புத்தகத்தை எழுதியிருந்தாரு? இந்த புத்தகம் தான் கருங்குன்றம் பேர்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடுறாங்க. இதோட ஒரிஜினல் ஆத்தர் யாரு? ஓகேவா? அது எந்த மொழியில் எழுதப்பட்ட புத்தகம்? முடிஞ்சா போனஸ் கேள்வியில பதிலா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்து லேட்டஸ்டா ஓகேவா, சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது சொல்லி பாருங்க. இதாம முக்கியமானது. சரிங்களா? பாருங்க, 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது விருதை வென்றவர் பி விமலா அவர்கள். சரி, பி விமலா அவர்கள் என்ன தலைப்புல எழுதிய படைப்புன்னு சொல்லி பாருங்க. எனது ஆண்கள். சரி, எனது ஆண்கள் தமிழ்ல, மலையாளத்துல எண்டே ஆண்கள். அவ்வளவுதான். பாருங்க, 24ஆம் ஆண்டிற்கான எனது ஆண்கள் என்ற படைப்பிற்காக இந்த விருதை வென்றவர் விமலா அவர்கள். இதோட ஒரிஜினல் புத்தகத்தோட பேரு எண்டே ஆண்கள். என்ன பேருமா? எண்டே ஆண்கள். அது ஒரு மலையாள மொழியில் எழுதப்பட்ட புத்தகம். இந்த மலையாள மொழியில் இந்த புத்தகத்தை எழுதியவர் நளினி ஜமிலா அவர்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. இது ஒவ்வொரு முக்கியம். பாருங்க, நம்ம சாகித்ய அகாடமினா சிறந்த மொழிகளுக்கான விருது பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி யுவ புரஸ்கார விருது, இளைஞர்களுக்கான புத்தகத்துக்கான விருது பார்த்தாச்சு. அடுத்து குழந்தைகளுக்கு பிடிச்ச புத்தகம் பால புரஸ்கார். இது தவிர பிற மாநிலங்கள்லயும் சரி, சரி, ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத், ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற மாதிரி பிற மாநிலங்கள்ல ஒரு புத்தகம் எழுதி அது ஃபேமஸா இருந்தா கூட அது தமிழ் மொழியில யாரு டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடுறாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படுகிற விருதும் சாகித்ய அகாடமி விருது பேர்ல வழங்கப்படுகிறது சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது. எல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கம்மா. ஒவ்வொரு விருதுகளும் முக்கியம். சரியா? ஃபர்ஸ்ட் எப்ப கொடுத்தாங்க, ரீசெண்டா எப்படி கொடுத்தாங்க, எல்லாமே முக்கியம். கவனம் பாருங்கம்மா. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விருதுகளும் சிறப்பான முறையில படிச்சு ரெடி ஆயிக்கோங்க. அடுத்ததாக நம்ம 2வது பகுதியில இன்னும் மிச்சம் இருக்கிற சில விருதுகளை நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.